உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். மனிதர்கள் அதுலேயும் குறிப்பாக விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் செஞ்ச மிக மோசமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக இந்த விஞ்ஞானியும் இவர் செஞ்ச அந்த ஆய்வும் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போது குரங்குகள் இருக்குல்ல, அதோட டெஸ்டிகல்ஸ் அதாவது விதைப்பையை எடுத்துகிட்டு வந்து அதை மனிதனோட விதைப்பையில் சேர்த்து தச்சு வச்சிருக்காரு. இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கத்தில் பெண்களுடைய ஓவரிஸ் எடுத்துகிட்டு வந்து அதை குரங்குகளோட உடம்புல செலுத்தி அதில் மனிதனோட விந்தணுக்களை செலுத்தி பார்த்துருக்காரு. இந்த மாதிரியான ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்கே, இதெல்லாம் யார் அவங்களோட உடம்புல பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் 2 பேர் இல்லை, மொத்தம் 2000க்கும் அதிகமான நபர்கள் அவங்களோட உடம்புல இந்த மாதிரியான ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ 2000க்கும் அதிகமான நபர்கள் பண்ணாங்கன்னா ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமோ? எதனால் முதல்ல இந்த மாதிரியான ஆப்ரேஷனை அவர் பண்ணார்? மனிதகுல வரலாற்றிலே மனிதர்கள் செஞ்ச மிக மோசமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது மங்கி கிளாண்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்கிறாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் இருக்கும். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, பொதுவாகவே மனிதர்கள், அதாவது ஆதிகால மனிதர்கள் ஆரம்பித்து அவங்க யோசிக்க ஆரம்பித்த காலத்திலேருந்தே ஒரு விஷயம் தொடர்ந்து எல்லா தலைமுறைகள்லையுமே மனிதர்களோட எண்ணத்தில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்னென்னா, எதுக்காக நமக்கு வயசாகுது, இந்த வயசாகிறது எப்படியாவது தடுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துக்குமே தொடர்ந்து இளமையாக இருந்துக்கிட்டே இருக்க முடியுமா? இந்த எண்ணம் மனிதர்கள் மத்தியில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைச்ச விஷயங்கள்லாம் பயன்படுத்தி இளமையாக இருக்க முடியுமான்னு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் மாயமந்திரங்களை பயன்படுத்த முடியுமான்னு யோசிச்சாங்க. இப்போ கெமிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில் இந்த ரசவாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு எப்படியாவது இதை பண்ண முடியுமான்னு யோசிச்சாங்க. இப்போ சமீபத்தில் டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துச்சுல, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த அட்வான்ஸான விஷயங்கள்லாம் பயன்படுத்தி தொடர்ந்து நம்மளை இளமையாக வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தவங்க வேற வேற விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தாங்கல்ல. அந்த வகையில் 1800களோட அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய யுக்திகளை கையாண்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் நான் வீடியோட ஆரம்பத்தில் காமிச்ச அந்த செர்ஜே ஆப்ரஹாமோவிச் வாரனோஃப். 1866 ரஷ்யாவில் பிறக்கிற இந்த வாரனோஃப் அதுக்கப்புறமா மருத்துவம் படிக்கிறதுக்காக பிரான்ஸில் போய் படிக்கிறார். படிச்சு முடிச்சதுக்கப்புறமா சார்ல்ஸ் எட்வர்ட் பிரவுன் செக்வார்ட் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் கீழே வேலை செய்கிறார். இப்போ இந்த சார்ல்ஸ் பிரவுன் என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கே ரொம்ப தேவையான ஒரு மருந்தை தயாரிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு பிரவுன் செக்வார்ட் எலிக்சர் அப்படிங்கிற பேரையும் வச்சிருக்காரு. இப்போ இந்த மருந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இவரை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 1860 1900 இந்த காலகட்டத்திலாம் நம்ம மொத்த உடம்புமே எப்படி வேலை செய்யுதுங்கிற முற்றிலுமான புரிதல் நம்ம கிட்ட கிடையாது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புக்குள்ள சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ், அந்த கிளான்ஸ், இது எல்லாத்தையும் பற்றினா 100% புரிதல் நமக்கு இல்லை. அப்போ தான் ஒவ்வொரு கிளாண்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஹார்மோன் இதெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அப்படியே கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் இந்த பிரவுன் செக்வார்டுங்கிற இந்த மருத்துவம். இவர் வந்து அட்ரினல் கிளாண்ட் நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியம், அது நம்ம உடம்புல என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது அப்படிங்கிறத அவர் சொல்றது மட்டும் இல்லாமல் ப்ரூவும் பண்ணி காமிக்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, சில விலங்குகள் எடுத்துகிட்டு வந்து அந்த விலங்குகளோட உடம்புல இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்டை முற்றிலுமாக நீக்கிறார். அடுத்த கொஞ்சம் சில நிமிடங்கள்லையும் சில நாட்கள்லையும் அந்த விலங்கு ஒட்டுமொத்தமாக இறந்து போயிடுது. இதை வச்சு அட்ரினல் கிளாண்ட் நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது நிறைய திரவங்களை சுரக்குது அப்படிங்கிறத வந்து உலகத்துக்கு அவர் ப்ரூவ் பண்ணியே காமிக்கிறார். இப்போ இவர் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு விஷயம் வந்து அவரோட மைண்டில் தோணுது. என்ன தோணுது அப்படின்னா, அப்போ உடம்புல இருக்கக்கூடிய இந்த கிளாண்ட்ஸ்லாம் சில விஷயங்களை நம்ம உடம்புல சுரக்குது. அப்படி சுரக்கப்படுற அந்த திரவங்கள் தான் நம்ம உடம்புக்கு நிறைய விஷயங்களை செய்யுது. அதுலேயும் குறிப்பாக இந்த அட்ரினல் கிளாண்ட்லேருந்து சுரக்கப்படக்கூடிய இந்த திரவங்கள் தான் நம்ம உடம்புல நம்ம இளமையாக இருக்கிறதுக்கான விஷயங்களையும் நம்மளோட செக்ஷுவல் ஹெல்த் கரெக்டாக இருக்கிறதுக்கான விஷயங்களையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ காலப்போக்கில் இந்த திரவங்கள் கம்மியாகிறதுனால தான் நமக்கு வயசாகுது, நம்மளோட செக்ஷுவல் ஹெல்த்தும் அதனால தான் கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி அவர் நம்புறாரு. அப்போ இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரவுன் செக்வார்ட் எலிக்சர் அப்படிங்கிற அந்த திரவத்தை அவர் தயாரிச்சதான் அவர் சொல்றாரு. இப்போ இந்த திரவத்தை எதாவது தயாரிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாய்கள், அதுக்கப்புறம் கினி பிக்ஸ், அதாவது நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்கல்ல, குட்டி குட்டியாக அந்த பன்றிகள் முயல் மாதிரியே இருக்கும், நல்லா க்யூட்டாக இருக்கும்ல, அந்த கினி பிக்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதோட உடம்புல இருக்கக்கூடிய டெஸ்டிகல்ஸ், அந்த விதைப்பை, அதுக்கப்புறம் அதோட ரத்தம், அதோடைய விந்தணுக்கள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணுறாரு. நல்லா கிரைண்ட் பண்ணி அது திரவ நிலைக்கு வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் அவரோட உடம்புலையும் அவரோட பேஷண்ட்ஸோட உடம்புலையும் அவர் ஊசியாக செலுத்தி அந்த எல்லாத்தையும் அவரோட உடம்புல கொண்டு போய் சேர்க்கிறார். எதுக்காகனா, அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாரு, அட்ரினல் கிளாண்ட் எவ்வளோ முக்கியம், என்னென்ன வேலைகள் செய்யுங்கிறத கண்டுபிடிச்சிருந்தார்ல. அப்போ அவர் என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா, அட்ரினல் கிளாண்டுங்கிறதே நம்மளுடைய கிட்னிக்கு மேலே தான் இருக்கும். அப்போ இந்த
அட்ரினல் கிளாண்ட் மூலமாக தான் நமக்கு சில விஷயங்கள் முக்கியமான திரவங்கள்லாம் வந்து அது நம்மளோட செக்ஷுவல் லைஃபையும் நம்ம இளமையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம உடம்புல வயசாக ஆக அது கம்மியாகிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்னா மற்ற இளமையா இருக்கக்கூடிய விலங்குகள்ல இருந்து அதே திரவத்தை எடுத்துட்டு வந்து நம்ம உடம்புல செலுத்திட்டோம்னா நமக்கு இளமை வந்துடும், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சு தான் இப்படி ஒரு திரவத்தை அவர் உருவாக்கி பேஷண்ட்ஸோட உடம்புலையும் செலுத்தியிருக்காரு. ஆனா பிரவுனோட இந்த எலிக்சர் பெரிய அளவில் வேலை செய்யவும் இல்லை, மக்கள் மத்தியில் அதுக்கு பெரிய அளவில் தாக்கமும் இல்லை. அதனால அது கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனா அவர் கூடவே வேரன் ஆஃப் வேலை செஞ்சாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம்ல அந்த விஞ்ஞானி, அவருக்கு வந்து இதை இப்படி செய்யக்கூடாது, வேற மாதிரி செஞ்சா இது கண்டிப்பா வெற்றிகரமாயிடும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வருது. அவருக்கு அந்த எண்ணம் வரதுக்கான முக்கியமான காரணம் என்ன, அவர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எகிப்து நாட்டில் போய் கொஞ்ச நாள் வேலை செய்யறாரு. அப்படி வேலை செய்யும் போது அங்க சில விஷயங்களை பார்க்குறாரு. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் நல்லா வயசான கெடாலாம் இருக்கும்ல, இப்போ அந்த கெடாலாம் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இனப்பெருக்கத்துக்குலாம் அதை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ அது ரொம்ப வயசாகி போகும்போதும் இதோட ஸ்ட்ரென்த்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பயன்படுத்தாமல் போகிறாங்க. அப்போ அதை வளர்த்தவங்க வந்து இதோட இளமை வந்து பழைய மாதிரியே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிலாம் யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கேருந்த வேரன் ஆஃப்க்கு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னா இப்போ இந்த ஆடு மாடுகளுடைய இளமையை நம்ம பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னா இளமை எங்கே இருக்குது அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காருன்னா அந்த சமயத்தில் டெஸ்டிகல்ஸ் தான் இளமை இருக்குது. அப்போ அந்த டெஸ்டிகல்ஸ் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கான இந்த ஆடு மாடுகளுடைய இளமை பழையபடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சு இளமையாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இளமையாக இருக்கக்கூடிய ஆடு மாடுகள்லாம் கூட்டிகிட்டு வந்து அதோடைய டெஸ்டிகல்ஸ் அதாவது விதைப்பையை ஒட்டுமொத்தமாக ரிமூவ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அந்த வயசான ஆடு மாடுகள் அதோட உடம்புல செலுத்துறாரு. சில நேரங்களில் ஒட்டுமொத்தமாக அந்த விதைப்பையை மாற்றுறாரு, சில நேரங்களில் பாதியை மட்டும் மாற்றுறாரு. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாரு. நான் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணேன், அந்த ஆடு மாடுகள் எல்லாமே பழையபடி போயிருச்சு, அந்த ஆடு மாடுகள் எல்லாமே பழையபடி இளமையாகி இன்னும் நிறைய இனப்பெருக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அவர் விளம்பரப்படுத்துறாரு. அப்படி விளம்பரப்படுத்தவும் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து என்னோட ஆடு மாடுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, எங்களோட ஆடு மாடுக்கும் அதோட இளமையை மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே மாறுது. இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா இப்போ ஆடு மாடுகளுக்கே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மனுஷங்களுக்கு பண்ணால் அங்கேயும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே அந்த யோசனை அவருக்கு வருது. இந்த எண்ணம் அவருக்கு ஏற்கனவே இருந்த சமயத்தில் தான் செக்கோடு பிரவுனோட அந்த மருந்தையும் அவர் பார்க்குறாரு. அப்போ இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டோம், வேற மாதிரி இதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மனிதர்களுடைய இளமையை மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வர ஆரம்பிக்குது. அங்கே தான் கதையும் ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு டிரான்ஸ்பிளான்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் அவர் பண்ணி பார்த்துருக்காரு. என்னன்னா 1913 அந்த சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு வந்து தைராய்டு டிஃபிஷியன்சி இருந்திருக்கு. அதனால அவன் உடம்பு ரொம்ப சோர்ந்து போகிறது, ரொம்ப உடம்பு கெட்டு போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கு. அப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய தைராய்டு கிளாண்டுக்கு பதிலாக ஒரு குரங்கோட தைராய்டு கிளாண்டை எடுத்துகிட்டு போய் அவனுக்கு வச்சிருக்காரு. அப்படி வச்சதுக்கு அப்புறமா அந்த பையன் முற்றிலுமா சரியாயிட்டான். நீங்கள் வேணா அவனுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ பின்னாடி இந்த ஃபோட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்குமெண்டேஷனையும் அவர் வச்சிருக்காரு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக அவர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கண்டிப்பாக மனுஷங்களுக்கும் என்னால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அவர் அப்படி சொல்லிட்டு இருந்த அந்த சமயத்தில் அவருக்கு கரெக்டான ஃபண்டிங்கும் கிடைக்குது. அதனால மனுஷங்களுக்கு டெஸ்டிகல்ஸை மாற்றக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற வேலைகளை அவர் ஆரம்பிக்கிறார். இப்போ ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாருன்னா வயசான மனிதர்களுக்கு வயசு கம்மியாக இருக்கக்கூடிய இளமையாக இருக்கக்கூடிய ஆண்களுடைய டெஸ்டிகல்ஸை மாற்றுறது அப்படிங்கிறது தான் அவர் பிளான். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாருக்கிட்டையாவது போய் பாப்பா எனக்கு வயசாகுதுப்பா நீ உன்னோட டெஸ்டிகல்ஸை தாயேன் அப்படின்னு கேட்டால் யாராவது கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம்ல. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா கைதிகள், அதுலேயும் குறிப்பாக மரண தண்டனை வாங்கின கைதிகள், அவங்க இறக்குறது கொஞ்சம் முன்னாடியோ இல்லை இறந்து போகிறது கொஞ்சம் அடுத்த சில நிமிடங்கள்லையோ அவங்களோட விதைப்பையை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதோடைய தின் ஸ்லைஸாக அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வயசானவங்களுடைய அந்த விதைப்பையோட சேர்த்து தச்சு வைக்கிறார். இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படி நான் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட உடம்புல நிறைய மாற்றங்கள் இருக்குது, நீங்கள் வேணால் ஃபோட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோவெல்லாம் காட்டி நல்லா அவர் விளம்பரப்படுத்துறாரு. இதை பார்த்தோன்னு நிறைய பேருக்கு ஆசை வந்துடுது, ஆஹா இதை பண்ணோம்னா நமக்கும் இளமை திரும்பிடும் போலையே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் எனக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பேர் கேட்குறாங்கன்னா கைதிகளுக்கு எங்கே போவீங்க? அது பிரச்சனை ஆகிடும்ல. அப்போ வேரன் ஆஃப் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இப்போ மனுஷங்களுடைய விதைப்பையை நம்ம எடுத்து இன்னொரு மனுஷங்களுக்கு வைக்க முடியாது, அதுக்கு பதிலாக அந்த குட்டி பையனுக்கு பண்ண மாதிரியே குரங்கோட எடுத்து மாற்றிடலாம். அங்கே வந்து நம்ம தைராய்டு கிளாண்டை மாற்றின மாதிரி இங்கே நம்ம குரங்கோட விதைப்பை எடுத்து மனுஷனோட விதைப்பையோட ஒட்டி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் மனுஷங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. குரங்கோட விதைப்பையா? நோ அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சார் மனுஷங்களுக்குள்ள இவ்வளோ கருணையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. குரங்கெல்லாம் ஒரு உயிரினமா? சீச்சி அதெல்லாம் ஒரு விலங்குன்னு போய் அதோட விதைப்பை எனக்கு போய் வைக்கிறீங்க, நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வேரன் ஆஃப் யோசிக்கிறாரு, குரங்கை எவங்க ஒத்துக்கலை, அப்போ மனுஷனோட ஒத்து போகக்கூடிய வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா மனித குரங்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் வெறும் குரங்கோட வைக்க போகிறது இல்லை, சிம்பன்சி போனோபோ இந்த மாதிரியான மனித குரங்குகளோட தான் வைக்க போகிறேன், இது வந்து மனிதனோட ஜெனட்டிக் டிஎன்ஏவோட இது நிறைய ஒத்து போகும் அப்படிங்கிறதுனால இதில் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே எல்லா பணக்காரங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி இது எனக்கு வைங்க, எனக்கு சரியாயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. உடம்பு எப்பயுமே டயர்டாக இருக்கா, செக்ஷுவல் ஹெல்த் கம்மியாக இருக்கா, ஞாபக சக்தி கம்மியாக இருக்கா, கண் பார்வை குறைஞ்சு போச்சா, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வு இந்த மங்கி கிளாண்ட்
டிரான்ஸ்பிளான்ட் தான், இது ஒரு சர்வரோக நிவாரணி அப்படிங்கிற மாதிரி சூப்பரா விளம்பரப்படுத்துறாரு. பிஃபோர் ஆஃப்டர் போட்டோஸ்லாம் வச்சிருக்காரு. வாய் வார்த்தை மூலமாவே ஒருத்தவங்க இருந்து அடுத்தவங்களுக்கு போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம பிரச்சனைகளை சரி பண்றாரு அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசு பொருளாகுது. இப்போ இவ்வளவு பிரச்சனைகளை சரி பண்றேன்னு சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ராவா போய் என்ன சொல்றாருன்னா ஸ்கீசோஃப்ரீனியா அப்படிங்கிற ஒரு மனநல பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை கூட இந்த மங்கி கிளாண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சரி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி நல்லா விளம்பரப்படுத்துறாரு. நிறைய பேர் அவர்கிட்ட வந்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா அவருக்கு இந்த குரங்குகளே பெரிய அளவில் டிமாண்ட் ஆயிருது. குரங்குகளே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுது. இதுக்காக நம்ம ஆப்பிரிக்கா போய் எடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி, பிரான்ஸ் இந்த பார்டர்ல ஒரு மங்கி ஃபார்ம், அதாவது ஒரு குரங்கு பண்ணையவே நிறுவி அங்க குரங்குகளை இவராகவே வளர்க்க ஆரம்பிக்கிறார். இப்போ டெஸ்டிகல்ஸ் மாத்துறதுமே குரங்கோட விதைப்பை அப்படியே எடுத்துட்டு வந்து மனுஷங்களோட விதைப்பைக்கு பதிலாக வைக்க மாட்டார். அதுக்கு பதிலாக என்ன பண்றாருன்னா ஒரு குரங்கோட விதைப்பை எடுக்கிறாருன்னா அதை குட்டி குட்டி ஸ்லைஸா வெட்டி அந்த சின்ன சின்ன ஸ்லைசஸ் எடுத்துட்டு வந்து மனுஷனோட விதைப்பையில, அதை ஒரு சிலருக்கு வந்து உள்ளே வச்சு தைக்கிறது, ஒரு சிலருக்கு வெளியே வச்சு தைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் அவர் வந்து மனுஷங்களுக்கு பண்ணி காமிக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நல்லா எனக்கு வந்து நல்ல ரிலீஃப் இருக்கு, நல்லா வந்து முன்னாடி வர நான் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வாய் வார்த்தையா நிறைய பரவ ஆரம்பிக்கும் போது 1920களுடைய பிற்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 3000 பேர் இவர்கிட்ட இந்த ஆபரேஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப பிஸியா அந்த ஆபரேஷனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இதோட உச்சகட்டமா என்ன இருக்கு தெரியுமா? இப்போ என்ன ஆண்களுக்கு மட்டும் பண்றீங்க, எங்களுக்குலாம் எல்லாமே வேணாமா, பெண்கள் எங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, இந்த பக்கம் இன்னொரு பெரிய கேங்கே இருக்கு, இவங்களை வச்சு நல்லா சம்பாதிக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல ரொம்ப குறிப்பா ஒரு விஷயம் பண்றாரு. என்னன்னா இப்போ பெண் குரங்குகள் அதை எடுத்துட்டு வந்து அதுங்களோட உடம்புல, இப்போ மனித பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களோட ஓவரிஸ் எடுத்துட்டு வந்து இந்த பெண் குரங்குகளோட உடம்புல முதல்ல செலுத்துறாரு. அதுக்கப்புறமா மனித ஆண்களோட விந்தணுக்கள் எடுத்துட்டு வந்து அதை இந்த குரங்கோட உடம்புல செலுத்தி பார்த்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்றாரு. இப்போ இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவர் என்ன சாதிக்க நினைச்சாருங்கிறது தெரியல. ஆனா இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ரொம்பவே ஃபெயிலியர் ஆனோம், அதை அப்படியே கைவிட்டார். ஒரு காலகட்டத்தில் 3000க்கும் அதிகமான நபர்கள் இந்த ஆபரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதோட கிரேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணீங்கல்ல, உங்களோட செக்ஷுவல் ஹெல்த் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் உங்ககிட்ட வந்து இல்ல இல்ல என்னோட செக்ஷுவல் ஹெல்த் கம்மியா இருக்கு அப்படின்னா சொல்லுவாரு. யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதெல்லாம் சூப்பரா இருக்கு, நான் பழையபடி ஆயிட்டேன், இளமை ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது உங்களோட ஈகோ பிரச்சனை சார்ந்ததா இருக்கும். அதனாலேயே ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இது பெரிய அளவில் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது வந்து வெளியே தெரிய வரல. ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து வெளி உலகத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இது வேலை செய்யலை அப்படிங்கிற அந்த விஷயம். இது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில், அதாவது 1930களுக்கு அப்புறமா தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது, கிளான்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது, இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய புரிதல் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதுலேயும் குறிப்பாக 1935 தான் டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது அப்படிங்கிறத வந்து 100% வந்து ப்ரூவ் பண்ணியே காமிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிக்கும் போது வேரன் ஆஃப் என்ன சொல்றாருன்னா, இதைத்தாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் வந்து இன்னொரு குரங்கோட உடம்புல இருந்து டெஸ்டிகல்ஸ் எடுத்து வைக்கிறது மூலமா உங்க உடம்புல இந்த குறிப்பிட்ட டெஸ்டோஸ்டிரானை தான் நானும் அதிகப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆனா அந்த சமயத்தில் இந்த மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் இவர் சொல்றது பொய், நான் வேணா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ப்ரூவ் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்படி ப்ரூவ் பண்ணும்போது தான் எல்லாருக்குமே உண்மை என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. என்னன்னா நீங்க இன்னொரு உயிரினத்தோட உடம்புல இருந்து ஒரு செல் எடுத்துட்டு வந்து இங்க வச்சீங்க அப்படின்னா நம்ம செல்லு ஆட்டோமேட்டிக்கா அதை ரிஜெக்ட் தான் பண்ணும். ஏன்னா இன்னொரு உடம்புல இருந்து வந்த செல்லு இது என்னோடது கிடையாது அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அதை ரிஜெக்ட் பண்ணிடும். அது வேணா அந்த இடத்துல ஒட்டி இருக்குமே தவிர அதால எந்த விதமான பயனும் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும் போதும் வாய் வார்த்தையா இது வேலை செய்யல அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் போது தான் மக்கள் மத்தியில் இந்த கிரேஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைய ஆரம்பிக்குது. ஆனா அந்த கிரேஸ் குறைஞ்சா என்ன, ஏற்கனவே 3000 பேருக்கு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாரு. அது மூலமா வீடு வாசல்னு அவர் நல்லபடியா செட்டிலும் ஆயிட்டார். இந்த மாதிரி இயற்கையை மீறின, சரியா சொல்லணும்னா மனுஷனா எனக்கு இவ்வளவு அறிவு இருக்கு, என்னால இயற்கையவே மீற முடியும் அப்படின்னு நினைச்சு நிறைய விஞ்ஞானிகளும் நிறைய மருத்துவர்களும் இந்த குறிப்பா இந்த 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல அந்த சமயத்துல தான் உங்களுக்கு டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு, மனித உடம்பை பத்தி நமக்கு புரிய ஆரம்பிக்குது ரொம்ப டீடைல்டா. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவங்க இதை வச்சு எப்படியாவது இயற்கையை மிஞ்சின சில விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தொடர்ந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். என்னன்னா ரஷ்யாவை சேர்ந்த இவானோவிச் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மனுஷனுக்கும் சிம்பன்சிக்கும் கலவையான ஒரு உயிரினத்தை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவர் பண்ணியிருப்பாரு. இதுக்காக ஆப்பிரிக்காவுக்கே போய் அங்கேருந்து சிம்பன்சிஸ்லாம் எடுத்துட்டு வந்து அதில் மனிதர்களுடைய விந்தணுக்களை செலுத்தி பார்க்கறது, நிஜமாலே செலுத்தி பார்த்தார் ஒரு சில சிம்பன்சிஸோட உடம்புல. அது கரெக்டாக வேலை செய்யலை. அதுக்கப்புறம் அதோட உச்சகட்டமாக போய் பெண்களோட உடம்புல அந்த சிம்பன்சிஸோட விந்தணுக்களை செலுத்தி பார்க்கலாமா, இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி பார்த்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்த மங்கி கிளாண்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் கூட. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்ல வரது ஒன்னே ஒன்று தான், உன்கிட்ட காசு இருக்கு, உன்கிட்ட டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயங்கள்லையுமே நம்மளால இயற்கையை மிஞ்சிட முடியுமா, இல்லை இயற்கைக்கு நான் தான் மேலே அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
சில விஷயங்களை நம்மளால் அதை பண்ணவே முடியாது. அதையும் மீறி நான் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி காசு இழந்துட்டு உட்கார வேண்டியதான். நம்மளோட பேராசையும் நம்மளோட ஆசையும் பயன்படுத்திட்டு யாரோ அங்கே நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ரஷ்யாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி பண்ண இன்னொரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் தான் ரெட்டை தலை நாய்கள். அதாவது என்ன பண்ணுறாருன்னா 2 செட்டாக நாய்களை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு செட் ஆஃப் நாய்களுடைய உடம்புல இந்த வரைக்கும், அதாவது அதோடைய வயிறு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக கட் பண்ணி எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ தலை இருக்குது, வயிறு இருக்குது, அதுக்கப்புறமா 2 கால் மட்டும் இருக்குது. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே இன்னொரு நாய், அந்த நாய் நல்லாவே இருக்குது, அந்த நாயோட உடம்புல அதோட கழுத்தை சேர்த்து அதை தச்சிடுறாரு. அப்போ அந்த புதுசாக உருவான நாயோட உடம்புல பார்த்தீங்கன்னா 2 தலை 6 கால்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாய் 2 நாய் இல்லை, கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான நாய்களை வச்சு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. எதுக்குடா இப்படிலாம் பண்ணுறீங்க, ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கே அப்படின்னு கேட்டோம்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது மூலமாக தான் இப்போ பல லட்சக்கணக்கான மக்களோட உயிர்களை காப்பாற்ற முடியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தேடி பார்த்தோம்னா நிஜமாலே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது மூலமாக தான் இன்னைக்கு நம்மளால் பல லட்சக்கணக்கான மக்களோட உயிர்களை காப்பாற்றவும் முடியுது. ஒரு பக்கம் இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய உயிர்களை வந்து தேவையில்லாமல் பலி கொடுத்தாலும், இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி பலி கொடுக்கறது மூலமாக தான் மனித குலத்துக்கான நிறைய முக்கியமான ஆராய்ச்சிகளையும் மனித குலத்துக்கான நிறைய முக்கியமான விஷயங்களையும் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ இந்த 2 தலை நாய்களை உருவாக்குனது மூலமாக என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சாங்க, எப்படி அதை வச்சு பல லட்சக்கணக்கான மக்களோட உயிர்களை காப்பாற்றினாங்க, இந்த விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு சைடில் தெரியும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.